இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது? அது ஒரு விஞ்ஞான விஷயமா இல்லை கடவுளின் படைப்பா? சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் ஒரு மிகச் சிறிய புள்ளிக்குள் அடங்கியிருந்தது. அதுக்குள் அளவில்லா வெப்பமும் சக்தியும் இருந்தது. ஒரு நொடியில் பாம், அது வெடித்தது. இதுதான் பிக் பேங் தியரி. அந்த வெடிப்பிலிருந்து எனர்ஜி உருவானது. எனர்ஜியிலிருந்து பார்ட்டிகிள்ஸ், பார்ட்டிகிள்ஸ்ல இருந்து ஆட்டம்ஸ், ஆட்டம்ஸ்ல இருந்து நட்சத்திரங்கள், கேலக்சிகள், இறுதியாக நம்ம பூமி. இது விஞ்ஞானம் சொல்லும் கதை. ஆனா ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. அந்த முதல் புள்ளி எங்கிருந்து வந்தது? அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? சிலர் சொல்லுவாங்க இது எல்லாம் கடவுள் படைத்தது. அவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அந்த பிக் பேங் என்பது கடவுளின் செயல். அவர்தான் அந்த ஆரம்ப சக்தி. மற்ற சில விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க இது இயற்கை விதிகள், பிசிக்ஸ் லாஸ் காரணமாக நடந்ததுன்னு. ஆனா இன்னும் உண்மை என்னன்னு யாருக்கும் முழுமையாக தெரியல. நீங்க எந்த பக்கம் நம்புறீங்க? சயின்ஸா அல்லது காடா? அல்லது இரண்டையும் சேர்த்து பார்க்கிறீங்களா? ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த பிரபஞ்சம் சாதாரணமில்லை. அதன் பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதை நாம இன்னும் தேடிக்கிட்டே இருக்கோம். பிக் பேங் ஒரு தொடக்கம், காட் ஒரு விளக்கம். இரண்டுமே சேர்ந்து நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்குது. ஆனாலும் இது ஒரு புரியாத புதிர். அதுதான் பிக் பேங் தியரி.